வணக்கம். நம்ம எல்லாருமே ஒரு பெட்டர் வெர்ஷனா மாறணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆளுமைய எப்படி இன்னும் மெருகேத்துறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் யாருடைய வழிகாட்டுதல்னா சுவாமி விவேகானந்தரோட காலத்தை வென்ற ஞானத்தை பயன்படுத்தி தான். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், உங்க மனசே உங்களுக்கு எதிரா வேலை செய்யற மாதிரி எப்போவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதாவது நியூ இயர்க்கு சூப்பரா ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், ஆனா 2 வாரத்துல அது எங்க போச்சுன்னே தெரியாது. இல்லனா ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில கவனம் செலுத்தலான்னு உட்கார்ந்தா நம்ம மனசு மட்டும் உலகத்தையே சுத்திட்டு வரும். உங்களுக்கு இப்படி நடந்திருந்தா கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு மட்டும் நடக்கல. உண்மையில இந்த மனப்போராட்டங்கிறது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. பகவத்கீதையிலிருந்து வர்ற இந்த பவர்ஃபுல்லான கோட் அது ரொம்ப அழகா சொல்லுது. பாருங்க, நம்ம மனசுக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு அது நம்மளோட பரம எதிரியா இருக்கலாம், இல்லனா நம்மளோட உற்ற நண்பனா இருக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் அடித்தளம். சரி, அப்போ இந்த அடங்காத மனச என்னதான் பண்றது? யார் கண்ட்ரோல்ல இருக்குது இது? வாங்க நம்ம முதல் பகுதியில இந்த கேள்விக்கான பதில தேடலாம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு புக் எடுத்து படிக்கலான்னு உட்காருவோம், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கடந்த 5 நிமிஷமா அதே பக்கத்தையே விரிச்சு பார்த்துட்டு நேத்து என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான விஷயம் இது. இங்கதான் சுவாமி விவேகானந்தர் நம்மள ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்க வைக்கிறார். நாம எல்லாரும் நம்மள சுதந்திரமானவங்கன்னு சொல்லிக்கிறோம். ஆனா அவரே கேக்குறாரு, ஒரு கணம் கூட நம்ம மனச ஆள முடியாத நாம எப்படி நம்மள சுதந்திரமானவங்கன்னு சொல்லிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, நம்ம எண்ணங்களை கூட நம்மால கட்டுப்படுத்த முடியலன்னா அப்புறம் எங்கிருந்து வந்தது உண்மையான சுதந்திரம்? இது எவ்வளோ ஆழமான ஒரு கேள்வி. நம்ம மனச நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ அவசரம் இது நமக்கு உணர்த்துது. சரி, பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். இங்க நம்ம மனசோட செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பழங்கால உருவகத்தை, அதாவது ஒரு மெட்டஃபரை பார்க்க போறோம். இது நம்ம உள்ளுலகத்துக்கான ஒரு மேப் மாதிரி நமக்கு வழிகாட்டும். கடோபனிஷத்துல இருந்து வர்ற இந்த தேர் உவமை ரொம்பவே ஆழமானது. இதை கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம உடம்பு ஒரு தேர். இந்த தேரை இழுத்துட்டு ஓடுற குதிரைகள் தான் நம்மளோட 5 புலன்கள்: கண்கள், காதுகள், மூக்குன்னு. இதுங்க எப்பவுமே வெளியுலக விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த குதிரைகளை கட்டுப்படுத்துற கடிவாளம் தான் நம்ம மனஸ், அதாவது நம்ம மனம். சரி, இந்த கடிவாளத்தை யாரு பிடிச்சிருக்கா? அதுதான் நம்ம சாரதி, நம்ம புத்தி, அதாவது நம்ம பகுத்தறிவு. இவர்தான் முடிவுகளை எடுக்கணும். ஆடா, இந்த தேர்ல பயணம் செய்யற எஜமானர் யார் தெரியுமா? அதுதான் நம்ம உண்மையான நான், நம்மளோட ஆன்மா. இந்த சிஸ்டம் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுங்கிறது தான் விஷயமே. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த சாரதி, அதாவது நம்ம